ஹலோ ஹாய் மக்களே, நாங்கள் மேட்டுப்பாளையம் காரமடை சைடு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு போட்டிருந்தாங்க. வீடாகவும் கட்டித்தராங்க, பிளாட்ஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து இது எங்கள் நாத்தனாருக்காக தான் இந்த வீடு வந்து பார்த்துட்ருந்தோம். சரி சொல்லி இங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தோம். வீடுங்க ஆல்ரெடி 2-3 வீடெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. ஓன் பர்பஸ்க்கு தான் போல் இடம் வாங்கி கட்டுறாங்க போல் மக்களே. நான் இறங்கி பார்க்குறக்கே எனக்கு அவ்வளோ டயர்டாக இருந்துச்சுனால அப்படியே கார்லேயே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கெல்லாம் பெரிய பெரிய வீடாக தான் கட்டிகிட்ருக்காங்க. அங்கே முன்னாடியே அதோட ரேட்டு, பேனர் இதெல்லாமே போட்டிருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதான் செக் பண்ணி பார்ப்போம். இந்த சைடு நிறைய ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வீடு தான், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பிளாட்ஸு அந்த மாதிரி. மேட்டுப்பாளையம் சைடு, காரமடை, பெரியநாயக்கபாளையம் அந்த மாதிரி சைடு எல்லாமே ஃபுல்லுமே அதே மாதிரி தான் இருக்குது. சரி ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரோட அக்காவுக்கு தான் வீடு பார்த்துட்ருக்கோம். இடம் இல்லைன்னா வீடாக பார்த்துட்ருக்கோம். சரி அதுதான் பார்த்தோம், இங்கே ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு சென்ட் வந்து 6.54 lakhs ஆமாம். அதுக்கப்புறம் 2 BHK 33 lakhsன்னு போட்டிருக்காங்க. பாலாஜி கார்டன் நினைக்கிறது பேர். பாலாஜி கார்டன் போட்டிருக்காங்க. அங்கே தான் இது வந்து இந்த ரயில்வே ட்ராக்கு மாதிரி போகுது, இந்த குகை மாதிரி போகுது. ஒரு அட் அ டைமில் ஒரு வண்டி உள்ளே வெளில போகலாம், வெளில வரலாம். ஒரு கார் தான் போக முடியும், இதுக்குள்ளே தான் போகணும். இங்கே தான் வந்து அந்த பிளாட்ஸ் இருக்குது. இந்த கேட் மாதிரி வச்சுருக்காங்க. ட்ரெயின்லாம் வராதுன்னு நினைக்கிறேன், சும்மா இந்த குகை மாதிரி அந்த கேட் மாதிரி இருக்குது. இந்த சைடு எல்லாமே ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வீடு, பிளாட்ஸ் தான் விற்கிறாங்க. மெயின் ரோட்லேருந்தே கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. முன்னாடியே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுமே இருக்குது. சரி அதனால தான் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் மக்கள். இங்கே பாருங்கள், இந்த சைடுமே வீடுங்க, முன்னாடி ஃபுல்லுமே வீடுங்க இருக்குது. கொஞ்சம் தூரம் போனாலே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட். இந்த சைடில் ஆப்போசிட்டில் வந்து அந்த சைட் போகிறதுக்கு க்ராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே இருக்காமா பஸ் ஸ்டாண்டு. அதனால தான் சரின்னு பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். இந்த சைடு ஒர்க் இருக்கிறவங்களுக்குன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே மேட்டுப்பாளையம் போனோம். சரி மேட்டுப்பாளையம் போயிட்டு, காரமடை, மேட்டுப்பாளையம் போயிட்டு அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். தென் திருப்பதி போயிருந்த மக்களே, வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான், அதனால எடுக்கலை. அந்த சைடும் போயிட்டு அப்படியே வந்தோம். இது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் ஒர்க் போகிறனால அப்படியே அங்கே போயிட்டு சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி, வீட்டிலே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் போனேன். இங்கே பாருங்கள், எப்போயுமே டிராஃபிக் தான் இந்த சைடு, மேட்டுப்பாளையம் சைடு. அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. அங்கங்கே பரவாயில்ல, தண்ணீர் இப்போல்லாம் வெயில் டைம்னால அங்கங்கே மோர் கொடுத்துட்டே இருக்காங்க மக்களே. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டாப் போகிற இடத்துல நிறுத்திட்டோம். அந்த மரத்தை வெட்டிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி அந்த மரத்தை வந்து வெட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறோம். மரம் வெட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அது விழவே மாட்டேங்குது. டிராஃபிக் ரொம்ப பயங்கரமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களாம் விட்டுட்டாங்க. இப்போது வெயில் டைமு, ரோடு எல்லாமே இப்போது கோயம்புத்தூரில் எல்லாமே பெருசுப்படுத்துறதுனால இருக்கிற மரம் எல்லாத்தையுமே வெட்டிகிட்டு இருக்காங்க. சைடில், இந்த சைடில், எல்லா சைடுமே மரம் வெட்டுறாங்க மக்களே. அது பாருங்கள், மரம் விழுகவே மாட்டேங்குது. அவங்க கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. டிராஃபிக்கே 1 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இன்னும் ஒன்றும் வெட்டவே இல்லை. அதுக்கப்புறமா சரின்னு பார்த்துட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சைடு எப்போயுமே கூட்டம்தான், எப்போயுமே டிராஃபிக் ஆயிடுது. கொஞ்ச நேரம் ஏதாச்சும் வண்டி நின்னாலே டிராஃபிக் ஆயிடுது. மரம் ஆடுது, அது வேறு பயமாக இருந்துச்சு. எங்கே வந்து விழப்போதோ, பின்னாடி வரைக்கும் வந்துருமா, முன்னாடி விழுமா அப்படின்னு. இது 2 வண்டி தான் இருக்குது எங்களுக்கு முன்னாடி. வந்து விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மரம் வெட்டுறது, எப்படி வெட்டுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய மரத்தை வெட்டுறது எவ்வளோ கஷ்டம் மக்களே. அங்கே பாருங்களேன், அது விழுவனாங்குது. எவ்வளோ நேரம் 2 வீலர்காரங்களும் அப்படியே அசால்ட்டாக போகிறாங்க. போய் அவங்க மேலே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. இங்கே பாருங்கள், சைடில் எல்லாமே எவ்வளோ மரம் வெட்டி போட்டிருக்காங்கன்னு. 2 சைடுமே ரோடு ஆக்சுவலி அகலப்படுத்துகிறாங்க போல். ஸோ அதனால தான் மரம் ஃபுல்லுமே வெட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ மரம் வெட்டிட்டாங்க. அது ரொம்ப பெரிய மரமாக இருக்குது, அதுதான் வெட்டுறதுக்கு கஷ்டம் போல். அதனால ஃபுல்லாக வெட்டிகிட்ருக்காங்க. டிராஃபிக் தான் இந்த சைடு போகிறதே. இங்கே பாருங்கள், இந்த சைடு போனாலும் ஃபுல்லாக வெட்டி போட்டனால எல்லாம் போகிறதுக்கு வந்து ரொம்ப இதுதான். ஒரு சைடு ஒரு மாதிரி போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த டெம்போக்காரன் வந்து வந்தான் நடுவில், இப்படி வந்து நிறுத்திட்டான், போக விடல. அப்புறம் கடுப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் அவன் ரிவர்ஸ் எடுக்கும்போது நாங்கள் போயிட்டோம். அதுக்கு வந்து முன்னாடி வந்துட்டு திட்டிகிட்டு போகிறான். அவன் எவ்வளோ நேரம் ரிவர்ஸ் எடுத்துகிட்ருப்பான். அதனால் நாங்கள் முன்னாடி போனதுக்கு பின்னாடி வந்து திட்டிகிட்டு போகிறான் மக்களே.
இப்படி தான் எனக்கு எங்கள் ஃப்ரைடே அன்றைக்கி போச்சு மக்களே. பாய், தேங்க்யூ.